ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஓடிஜி வாங்கினதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இன்றைக்கி இந்த ஓடிஜியில் கிரில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு 1 kg வெயிட் உள்ள சிக்கனை ஸ்கின்னோட வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு அங்கங்கே குத்தி விட்டுக்கணும். அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக ஆயில். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஃபுல்லாக மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். சிக்கனை சுற்றி நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விடுறதுனால மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிக்கன் வாங்கும்போதே கிரில்லுக்குன்னு நம்ம சொல்லும்போது லெக்கை அளவாக ஓப்பன் பண்ணி நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி பண்ணுறனால ரோட்டிசரி கிரில் ராடில் மாட்டும்போது சிக்கன் வந்து பேலன்ஸாக ரொட்டேட் ஆகும், லெக்கும் வந்து பிரிஞ்சிட்டு வராது. இப்போது நான் நல்லா மசாலாலாம் அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லும் ஊற வைக்க போகிறோம். எப்போவுமே கிரில் பண்ணும்போது முந்தின நாளே இந்த மாதிரி நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கும்போது மசாலா நல்லா இறங்கி ஜூஸியாக சாஃப்டாக சிக்கன் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இன்றைக்கி காலையில் கிரில் பண்ணுறதுக்காக சிக்கனை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். சிக்கன் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறினோடனே ரோட்டிசரி ராடில் இதை மாட்டி விட்டுடலாம். 2 பக்கமும் ராட் நல்லா டைட்டாக இருக்கணும். இதுக்கிடையில் ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸ் 10 to 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீ ஹீட் ஆன பிறகு சிக்கனை உள்ளே வச்சு 1.5 hours குக்கிங் டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான கிரில் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.